சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேதுக்கு ஈஸ்வரி பண்ண வேலையெல்லாம் தெரிய வருதுங்க. மீனாட்சி சேதுக்கிட்ட இருக்கும்போது எப்படி அழகரை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இது செஞ்சது ரொம்பவே தப்பு அப்படின்னு சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அழகர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை தேடி போகிறாங்க. எல்லாம் அழகரை தூக்கிட்டு போய் வச்சுட்டு சண்டை போடணும், இப்படி கலகம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஈஸ்வரி இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா போய் ஈஸ்வரிக்கு பலான்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ அழகர் இருக்கான்னு தான் பொறுமையாக இருக்கேன், 2 குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், ஆனால் போனால் போதுன்னு விட்டால் ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்றாங்க. அப்போ தான் ஒரு பக்கம் என்னடி தைரியம் உனக்கு, குழந்தை எப்படி நீ தூக்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்றாங்க. ஆனால் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் தர முடியாது, வீட்டில் தான் இருப்பான், அவன் எங்களுக்கு சொந்தமான குழந்தை அப்படி இப்படின்னு பேச, இப்போ குழந்தையோட வரலன்னா உன்னை வெளுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் சேதுக்கு அவங்க ராஜாங்கத்துக்கெல்லாம் தெரிய வருது. நாம் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நாம் தகவல் சொல்லியிருக்கணும், தகவலும் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பண்ணதும் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அத்தை தான், ஈஸ்வரி சின்னம்மா தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேது ஈஸ்வரி மேலே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி செய்யாதீங்க, என் குழந்தைய நான் தான் முடிவெடுப்பேன், எடுத்துட்டு வரணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை கேட்டு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா மூஞ்சியா வாடி போயிடுது, இதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கோவத்துக்கும் சேதுவோட கோவத்துக்கும் ஆளாக இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத.